தமிழக அரசின் ரூபாய் 5 கோடி நிதி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, வணக்கம். தமிழக அரசின் நிதி கேரள முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டது, விவரங்களை சொல்லுங்கள். வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரையில் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு சார்பாக அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் 5 கோடி ரூபாய் தமிழக அரசின் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் சிறப்பு குழுவானது அனுப்பப்பட்டிருக்கிறது. 2 IAS அதிகாரிகள் தலைமையில் மீட்பு குழுவினர் மற்றும் மருத்துவர் ஆகியோர் அடங்கிய குழுவானது இன்று காலை 4 மணி அளவில் கேரள மாநிலம் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த குழுவினருடன் அமைச்சர் ஏவ வேலு உள்ளிட்ட அதிகாரிகளும் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது அமைச்சர் ஏவ வேலு மற்றும் அதிகாரிகள் அடங்கிய அந்த குழுவினர் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து அந்த 5 கோடி ரூபாய்க்கான அந்த காசோலையை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கு நடைபெறக்கூடிய மீட்பு பணிகள் மற்றும் தமிழக அரசின் உதவிகள் என்னென்ன தேவை இருக்கிறது என்பது தொடர்பாக அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எனவே தமிழக அரசு எந்தவித உதவியும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக அமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவுறுத்தலின்படி அந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது.